எடுத்து வைத்த புள்ளிகளோடு பேசியவற்றிலிருந்து எனக்கு முன்னாடி பேசியவர்கள் உடைய உரையாடல்களிலிருந்து தொகுப்பாக அதை நோக்கி நகர்த்த முயற்சிக்கிறேன். முதலில் நாமண்ணா அவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அடிப்படையில் கருத்து முதல்வாதம், அதை பிற்பாடு வந்த பொருள் முதல்வாதம், பொருள் முதல்வாதத்தின் அடிப்படையில் வந்த யதார்த்தவாதம் அல்லது இயல்பியல் நடப்பியல், அதை கொஞ்சம் அழுத்தமாகவும் சொல்லி மற்ற கோட்பாடுகளில் இருந்து விலகி அவர் முன்வைத்து சென்றார். பிறகு மூர்த்தி ஒரு உங்களுக்கு ஒரு இடியப்பு சிக்கலை போட்டு சென்றுகிறார். நான் நினைவூட்டுவதற்காக சொல்லிக் கொண்டு போகிறேன் சுருக்கமாக. அதுக்கு பிறகு குறிப்பாக சொல்லக்கூடியது நடந்த உரைகளிலே 2-3 புள்ளிகள். தர்சனுடையது. தர்சன் பரமாத்மா ஜீவாத்மா என்றால் இது எனக்கு தேவையாக இருக்கிறபடியால் அதை சொல்லிக் கொண்டு போகிறேன். அந்த வைணவ சித்தாந்தத்தின் 3 பெரும் பிரிவுகள் துவைதம், அத்வைதம், வசிஷ்டாத்வைதம். துவைதத்தின் விளக்கம்தான் இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மா. ஒரு பெரிய புரிந்து கொள்ளப்படாத அல்லது அண்டமாக என்னிலிருந்து விளங்கியதாக, என்னிலிருந்து அங்காலே பெரிதானதாக, ஈர்க்கிறதாக, கருணையுடையதாக, என்ன வடிவம் கொடுக்கக்கூடியதாகவும் பரமாத்மா இருக்கிறது. நான் ஒரு ஜீவாத்மாவாக இருப்பேன் அல்லது நீங்கள் தனித்தனியாக இருப்பீர்கள். இது அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள். இதே போலதான் மார்க்சியத்தை அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப இந்த அடிப்படையில் இருந்து கொண்டு இலக்கியத்துக்கு உள்ளே நகர்வதற்கு, வடிவங்களுக்கு கூட நகர்வதற்கு பார்க்கிறேன். வடிவம் என்பது ஃபோம் என்ற சொல்லின் விளக்கமாகவா அல்லது ஜானர் வகைமைகள் அப்படின்னு சொல்றது, அது இந்த விரிவாக சொன்னாரா என்பதை பற்றி எல்லாம் நான் போகவில்லை. எல்லாருக்குமே தெரியும். நாவல், சிறுகதை இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டவைதான். நாவல், சிறுகதை, நாடகம், கவிதை எல்லாம். அதே மாதிரி புனைவு, புனைவற்றை, அது இது எல்லாமே எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் மொழி கையாளப்படும் இடத்திலிருந்து வருகிறது. மொழியை கையாள்வது எழுத்தாகவும் எழுத்து வடிவாகவும் அல்லது அனுவலாகவும் வைக்கலாம். எழுத்தின் மூலமாக எழுத்து இல்லாமல், அதாவது எழுத்து வடிவமாக இல்லாத பனுவலாகவும் வைக்கலாம். பனுவல் பாடம், டெக்ஸ்ட் சொல்வார்கள். அல்லது ஒரு புத்தகம் வைங்கள், அல்லது ஒரு எழுத்து வடிவம் ஒன்றை வைத்துக் கொள்ளும். அப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வைக்கிறேன். நாவமண்ணா சொன்னது இலக்கணம் அறிந்துதான் இலக்கியம் செய்ய வேண்டும் என்பது இல்லை இல்லையா? 2 தளங்கள் எப்படி என்றால், அவரே சொன்ன கவிதையே ஒரு அளவில் உள்ளுக்கு முரண்பாடு. யாப்பு அறிந்துதான் செய்ய வேண்டும். யாப்பு அறிந்துதான் மரபு கவிதையை செய்யலாம். இலக்கணம் அறிந்துதான் மரபு கவிதையை செய்யலாம். ஆனால் ஒரு இலக்கியத்தை படைப்பதற்கு, எந்த இலக்கியம் என்பது பிற்பாடு பார்க்கலாம், அல்லது ஒரு படைப்பை கொண்டு வருவதற்கு இலக்கணம் தேவையில்லைங்கிறது. இதை இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி பார்த்தால், கோட்பாடு இலக்கியத்துக்கு தேவையா? தேவையில்லை. படைப்புக்கு தேவையில்லை. இப்பதான் நாராயணமூர்த்தியினுடைய ஒட்டுமொத்தமான இடிய போர்கள் வருகிறது. அவர் அடிக்கடி ஒட்டுமொத்தமாக அழுத்தி சொன்னார்கள் என்று அதுல பேராசிரியர் காசி அவர்கள் என்னதை சொன்னார்கள்? நாராயணமூர்த்தி சொன்னதிலிருந்து நான் சொல்லுவேன். இடியப்ப உடலுக்குள்ளால இடியப்பம் அந்த இடியப்பத்தின் வடிவத்தை அடைந்திருக்க என்பது கோட்பாடை தெரிந்து கோட்பாட்டுக்குள்ளால இடியப்பம் குளிச்ச வகையாக இலக்கியம் வராது, படைப்பு வராது. அப்படி வந்து இப்ப நவமண்ணா சொன்னது இலக்கணம் தெரிந்துதான் வேணுமா, தெரியாமல் செய்யலாம். ஆனா எங்க இப்ப வரும் மொழி தானே அடிப்படை. ஓவியத்துக்கு கோட்டு மொழி, கமராக்கு ஒளியின் மொழி, தொழில்நுட்பத்துக்கு ஒரு பக்கம் விடுவோம். இந்த மொழி தானே அங்க இருக்கு. இந்த மொழியில அடிப்படைகளை தேடும்போது அந்த மொழியை சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒருவர், ஒரு ஆளுமை எங்களுக்கு படைப்பை வைத்து விடலாம். வந்தாலே இதை பின்னோக்கி நகர்த்தி கொண்டு போனோம் என்றால், எழுத்து வடிவங்கள் வரும் முன்பாக நாட்டுப்புற இலக்கியம் அல்லது மரபு வழி இலக்கியம் என்று சொல்பவை அங்கே பிறக்கின்றன. அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், அந்த மொழியை கையாள தெரியும். அதை பாட்டாக பாடுவார்கள் வசதிப்படி, அல்லது கதையாக சொல்வார்கள். கதையாக சொல்லப்படும் கதைகளும் இலக்கியம் தானே. அம்மம்மா தொடர்ந்து எனக்கு சொல்லிக் கொண்டு அந்த கதையை அவளுடைய அம்மம்மாவும் அவளுடைய அப்பப்பாவும் சொல்லியிருக்கலாம். அந்த கதை இலக்கியம் தானே எங்களுக்கு. அல்லது ஒரு வகையில் படைப்பு. என்னடா அவர்கள் ஒரு கதையை அப்படியே சொல்லும்போது அதில் சில மாற்றங்களை வைப்பார்கள். தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வளர்ந்துவதற்காக நுட்பங்களை வைப்பார்கள்.
ரசனை ஊட்டுவார்கள், சுருக்குவார்கள், விரிப்பார்கள். குழந்தைக்கு ஆர்வம் தணிக்கை செய்வார்கள். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைக்கு தணிக்கை செய்ய மாட்டார்கள் பாலியல் கதைகள் சொல்லும்போது. ஆக அங்கே அப்படிப்பட்ட படைப்பு தொடக்க நிலை அல்லது மரபான வாய்மொழியான படைப்புகள் வரும்போது இலக்கணம் தேவையில்லை. அங்கேயும் ஒரு வலு அல்லது திருமாவளவன் சொன்ன மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டம் இருப்பது. என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் என்றால் மொழியின் கண்ணாமூச்சி. இந்த இடத்திலே பிற்காலத்தில் மொழியில் சார்ந்து அல்லது பெயர்களை விட்டுடுவோமா, அல்ல பெயர்களை நான் சொல்வது இது என்னுடைய கருத்து இல்லை என்றதாக நான் சொல்லிக் கொண்டு வரணும் இல்லையா, மற்றபடி பெயரை சொல்லுவோமா தான் இல்லை. ஃபெர்டினண்ட் சசூர் என்று எல்லாரும் கேள்விப்பட்டோம். சசூர் இதில் நல்ல ஒரு பாடி இருக்கு. 2-3 நாளுக்கு சசூரை வரி புத்தகத்தை படிச்சுட்டு புத்தகத்தில் ஒரு கொட்டேஷனுக்கு இது ரெஃபரன்ஸ் இருந்தது. ரெஃபரன்ஸை தேடி கொண்டு போயிட்டு சரி வெப்ல சொல்லுவோம் தேடினான் வந்தது. எல்லாருக்கும் முதல் வரக்கூடிய தெரியும் தானே விக்கிபீடியா. விக்கிபீடியா நான் பார்க்கவே இல்லை. எதுக்கும் என்னதான் இருக்க வேண்டாம். விக்கிபீடியாவை நீங்கள் இன்னொரு இடத்துல ரெஃபர் பண்ணி சரியாக இருந்தால் தான் பார்க்கலாம். விக்கிபீடியா இல்லாத உண்டு இல்லை. ஏன்னா விக்கிபீடியா அப்படி நல்லா இருக்கும். அப்போ சசூருக்கான கொட்டேஷனை போட்டு ஒரு பங்கு நான் இப்படி பார்த்து போட்டு திரும்பி பார்க்குறேன். முதல் வரியில சசூர் 3-4வது வரியில சோசைட்டி இருக்கு. உண்மையா இந்த விக்கிபீடியா நிறைய பேருக்கு ஆதாரமான விஷயம். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த சசூர் அல்லது சோசேஜ் ஏன்னு சொல்ல வரேன்னா சசூர் படி சோசேஜ்னு சொல்லலாம். அது வேற இடத்துல இருந்து சொல்லலாம். சசூர் சொல்றேன் மொழி 2 வகையாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படின்னு சொன்னால் மொழியின் ஒரு எங்களுக்காக நேரடியாக சொல்ல முடியாத ஒரு டெக்னிக்கல் டேர்மாக சொல்றது லாங் தமிழ்ல மொழி கிடங்குன்றாங்க. இது எப்படின்னு சொன்னால் மொழி பற்றி ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுகிறவர்களுடைய இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படை ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, இந்த மொழியை நாங்கள் பேசுகிறோம். இது ஓவியங்கிறதுக்கும் வரும். ஓவியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓவிய தூரிகை வண்ணம் திட்டங்களுக்குள்ளேயும் அந்த மொழியின் ஓட்டம் இருக்கும். அது ஒரு தனி, அதையெல்லாம் விடும். அந்த பேச்சு மொழியை மட்டும். அடுத்தது லாம், இது ஒப்பந்தம் அல்லது பேசிக் பரவல். பேச்சு மொழி அல்லது வெளிப்படுத்தும் மொழி என்று நான் சும்மா சொல்றேன். பேச்சு மொழி என்று தமிழ்ல சொல்றேன். இந்த வெளிப்படுத்தும் மொழி தான் வெளிப்படையா எங்களுக்கு முன்னாலே வரும். ஆனா எங்க இருந்து வரும்னா அடிப்படையா அங்கே வரும், லாங்ல இருந்து வரும். இப்ப வாய்மொழி வழக்காளர்களை வாய்மொழியாக சொல்ற கதையை நாட்டு வடிவங்களை சொல்கிற மக்கள் இலக்கணம் இல்லாமலா சொல்கிறார்கள். இலக்கணத்தோட தான் சொல்றாங்க. ஏன்னா அவை புரிந்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் ஏற்கனவே லாங்காக இருக்கின்றன, மொழி கிடங்காக இருக்கின்றது. அதை வச்சுக்கொண்டு இதை கொண்டு வர. ஓகே, இதுல இருந்து அடுத்த இடத்துக்கு